ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு அப்பாடி எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்கன்னு, அதனால தான் வானத்தியோட சாப்பாட்டிலேருந்து நாங்கள் தப்பிச்சோம். இப்போ கூட சமைக்க வேண்டாம், இல்லை கடையிலையாச்சும் நாங்கள் வாங்கிக்கலாம் தான் பேசினோம். அதுக்குள்ளே இவங்க மாவை வாங்கிட்டு வந்து சட்னியை செய்கிறேன்னு சொல்லி எங்களை பட்டாத பாடுபடுத்திட்டாங்கன்னு. நல்ல வேலை சாப்பிட்ற டைமுக்கு தான் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ணே தயவு செஞ்சு நீங்களே சமைச்சிடுங்கண்ணே, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனால் இந்த வானதி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டாலே பரவாயில்லன்னு அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பல்லவா அவங்க ஏதாச்சும் நினைக்க போகிறாங்கடா, அமைதியாக இரு, வானத்துக்கு சமைக்க தெரியாதில்ல, அவங்க வீட்டில் அவங்க சமைச்சிருப்பாங்களோ இல்லையோ, புதுசாக அவங்களெல்லாம் பார்த்துக்கணுன்னு உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான்டா அவங்க இது எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வானத்தையை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிலமாயிடுச்சுல, அவ்வளோ மோசமாகவே இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். எவ்வளோ அக்கறையாக இவங்க எல்லாத்தையும் இவங்க வர வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த பல்லவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையால் கோபம் பொறுக்க முடியாமல் பல்லவனோட கன்னத்திலே பல்லார்னு ஒன்று விட்டுறாங்க. உன்னை என் தம்பி மாதிரி அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கினேனடா, ஆனால் என்னை இப்படி சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.